ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆர்எஸ் வின்னர்ஸ் அகாடமி சார்பில் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கு நீங்கள் எடுத்த முடிவை ரொம்ப பாராட்டுறோம். A journey of 1000 miles starts with the first step. அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கு நீங்கள் எடுத்த முதல் அடி தான் இந்த வெஸ்டீஜ் அப்படிங்கிற வாய்ப்பில் நீங்கள் இணைவதற்கு எடுத்த முடிவு. இந்த வாய்ப்பில் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி பெறணும் என்று நாங்கள் வாழ்த்துறோம். அண்ட் நீங்கள் எப்படி வெற்றி பெறுவது, அது என்ன செய்யணும், அதை உங்களுக்கு சொல்லுவதற்கு தான் this video is being played before you. My dear friends, இந்த வாய்ப்பில் நீங்கள் வெற்றி பெறும் போது உங்களுக்கு கிடைக்கக்கூடியது you can't even imagine. You will have a life with full freedom. அதாவது உங்க வாழ்க்கையை முழு சுதந்திரத்தோடு நீங்க வாழலாம். 24 மணி நேரமும் உங்க கையில் இருக்கும். அது மாத்திரம் இல்ல, எங்க வாழலாம், எந்த எப்படி வாழணும், எல்லாமே உங்ககிட்ட இருக்கும். And not only that, you will have the money to enjoy that freedom. For example, ஒரு 9.5 வருடங்களுக்கு முன்னாடி இந்த வாய்ப்பு எடுத்த மிஸ்டர் சித்தார்த் today is earning 48 lakhs every month. ஒரு 7 வருடங்களுக்கு முன்னாடி இந்த வாய்ப்பு எடுத்த நான் today I am earning around 14.5 lakhs every month. Now just imagine, if such is the money, எப்பேற்பட்ட வாழ்க்கை நமக்கு இருக்கும், எப்பேற்பட்ட என்ஜாய்மெண்ட் இருக்கும் பாருங்க. And not only that, you will have an enhanced self image. உங்களை பத்தின உங்களுடைய சுய மதிப்பே மிக பெரிய லெவலுக்கு வந்திருக்கும். And அது மாத்திரம் இல்ல, you can go around the world, entire world நீங்க சுத்தி பார்க்கலாம். And அது மாத்திரம் இல்ல, you will have the ability to have an enhanced social circle. உங்களுடைய சோஷியல் சர்க்கிள் மிக பெருசா இருக்கும். And you will have the time for your family, your spiritual time and for your social time. எல்லாமே உங்க கையில இருக்கும். இதெல்லாம் வரணும், இதெல்லாம் வெற்றி பெறணும் அப்படின்னா நாம் ஏதாவது செய்யணும். ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஷுட் ஹேவ் அ கமிட்மெண்ட். இந்த வாய்ப்பில் நம்ம ஜெயிப்பதற்கு எவ்ரி வீக் அட்லீஸ்ட் 12 to 15 hours, தட் இஸ் எவ்ரி டே 1 hour அண்ட் ஒரு வீக்ல ஒரு ஃபுல் டே. இந்த வாய்ப்புக்காக, இந்த வாய்ப்பில் நீங்க வெற்றி பெறுவதற்காக யூ ஹாவ் டு ஒதுக்கியே ஆகணும். அண்ட் அதுல தேர் இஸ் நோ காம்ப்ரமைஸ். அண்ட் ஃபார் ஹவு லாங்? இட் இஸ் நாட் ஃபார் எவர், ஃபார் ஜஸ்ட் 2 years or 3 years. இந்த கமிட்மெண்ட் உங்களுக்கு நீங்க கொடுக்கணும். அண்ட் அது மாத்திரம் இல்ல, எந்த ஒரு வியாபாரத்திலையும் யூ ஹாவ் டு ஸ்பெண்ட். அதே மாதிரி இங்கேயும் ஃபார் ஃபோன் கால்ஸ், ஃபார் இன்னொரு இடத்துக்கு போய் பார்க்கறதுக்கு ஸ்பெண்டிங், அண்ட் நீங்க டூல்ஸ் வாங்குறதுக்கு, மீட்டிங் வர்றதுக்கு, இதுக்கெல்லாம் ஸ்மால் ஸ்பெண்டிங்ஸ்க்கு நீங்க தயாராகணும். அண்ட் அடுத்து இன்னொரு காஷன் உங்களுக்கு, நீங்க இந்த வாய்ப்பை யூ ஹவ் காட் இட் எக்ஸைட்டட். பட் இதே மாதிரி நீங்க யாருக்கெல்லாம் சொல்றீங்களோ அவங்களும் இதே மாதிரி எக்ஸைட் ஆகணும் முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி யாரெல்லாம் இந்த வாய்ப்பை உங்களுக்கு கீழே இறங்குறாங்க, உங்களை மாதிரியே வேலை பார்ப்பாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுலயும் there will be some ஏமாற்றங்கள். பட் there will be people. பட் அது வர வரைக்கும் நம்ம தொடர்ந்து இதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். தட் இஸ் தி கமிட்மெண்ட் we want. அண்ட் my dear friends, இப்போ வாழ்க்கையில உங்களுக்கு இது வரைக்கும் கிடைக்காத விஷயங்கள் கிடைக்க போகுது. அப்ப இது வரைக்கும் கிடைக்காத விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கணும்னா யூ ஷுட் பி ப்ரிப்பேர்ட் டு டூ சம்திங். இது வரைக்கும் நீங்க செய்யாத விஷயத்த செய்யணும். அதை தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. ஸோ எவ்ரி வீக் ஒரு 12 to 15 hours, எவ்ரி டே 1 hour, எவ்ரி வீக் ஒரு ஃபுல் டே, இதுக்காக நீங்க கமிட்மெண்ட் கொடுங்க. அண்ட் அடுத்த ஒரு விஷயம் உங்களுக்கு நான் நினைவுபடுத்த வேண்டியது, இந்த வாய்ப்பில் நம்ம வெற்றி பெறுவது பை டீம். தட் இஸ் டுகெதர் எவ்ரி ஒன் அச்சீவ்ஸ் மோர். இது டீம் எஃபர்ட். இது சொந்த தனிப்பட்ட முயற்சியில வெற்றி பெறுவதில்லை. உங்களுடைய டவுன்லைன்ஸை மிகப்பெரிய லெவலுக்கு நீங்க வெற்றி பெற வைக்கும் போது தான் நீங்களும் வெற்றி பெறீங்க. நாட் ஓன்லி தட், உங்க அப்ளைனும் வெற்றி பெறும் போது அந்த அப்ளைனோட இன்ஸ்பிரேஷனால தான் உங்களோட டவுன்லைன்ஸும் வெற்றி பெறுவாங்க. ஸோ யுவர் அப்ளைன், நீங்க, உங்க டவுன்லைன் எல்லாரும் சேர்ந்து ஒருமித்தமாக வேலை செஞ்சு வெற்றி பெறுவதுதான் இது. திஸ் அ டீம் ஒர்க். அண்ட் இந்த இடத்துல நீங்க பண்ண வேண்டியது there are 3 things. ஒன்னு, இந்த வாய்ப்பை, இது என்ன, இது எப்படி அப்படிங்கிறது you have to learn. அண்ட் நாட் ஓன்லி லேர்னிங், நீங்க எதெல்லாம் கத்துக்கிறீங்களோ அதை உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய, உங்களுக்கு கீழே வரக்கூடியவங்களுக்கு அதை நீங்க அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுக்கணும். And it doesn't stop there. அவங்களும் அவங்களுக்கு கீழே வரவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அதை எப்படி பண்ணணும், டீச் டு டீச், அதுவும் செய்யணும். இதுதான் 3 பேசிக் ஸ்டெப்ஸ் here. அண்ட் அடுத்தது my dear friends, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் if you have to win, there are 7 steps. அந்த 7 steps என்னன்னா, முதல்ல இந்த வாய்ப்பு யாருக்கெல்லாம் வேணும் அப்படின்னு நம்ம ப்ராஸ்பெக்ட்ஸ் we have to find. அந்த ப்ராஸ்பெக்ட்ஸ் அவங்களே இந்த வாய்ப்பை பார்ப்பதற்கு இன்வைடேஷன் கொடுக்கணும். இன்விடேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க இந்த வாய்ப்பை பார்க்கணும். we have to present them. once you present them, once இந்த வாய்ப்பில் அவங்க முடிவெடுத்து அவங்க சேர்றாங்க அப்படின்னும் போது அந்த என்ரோல்மெண்ட் ப்ராசஸ். அண்ட் ஒன்ஸ் அவங்க இணைஞ்சிட்டாங்க, அப்போ இந்த வாய்ப்பில் என்ன செய்யணும், எது செய்யணும், அவங்கள அந்த கரெக்டாக அந்த தண்டவாளத்தில் எடுத்து விடுறது, அந்த குரூவில் எடுத்துக்கொண்டு விடுறது, அதை நம்ம செய்யணும். அண்ட் அடுத்தது you have to promote events for motivation and for inspiration. And not only that, you have to develop leaders. These are the 7 steps. இந்த 7 ஸ்டெப்பும் சீராக நடக்கணும்னா நம்ம நிறுவனம் இதுக்காக பிரத்யேகமாக ஒரு 7 ஸ்டெப் உருவாக்கி வச்சிருக்காங்க. That is nothing but consume. இங்க இருக்கக்கூடிய வெஸ்டேஜ் ப்ராடக்ட்ல we'll have to consume.
இது வரைக்கும் வேற எந்த ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம், இனிமே அது இல்லை. இனிமே ஆல் வெஸ்டீஜ் ப்ராடக்ட் ஷுட் கன்சியூம். அண்ட் ஒன்ஸ் கன்சியூம் வி நோ அந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கா நல்லா இல்லையா நமக்கே தெரியும். ஒன்ஸ் நமக்கே அதனோட எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுது, நம்மளுடைய நண்பர்கள் உடல் இடத்துல எப்பெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்பெல்லாம் இந்த பொருளை பற்றின உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அல்லது மற்றவங்க இழந்த எக்ஸ்பீரியன்ஸை அவங்களோட நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்தது எப்படி நம்ம காது குத்துக்கு ஒரு கல்யாணத்துக்கு லிஸ்ட் போட்டு இன்வைட் பண்ணமோ அதே மாதிரி இந்த வாய்ப்பை நம்ம யாருக்கெல்லாம் சொல்ல போகிறோம், we have to make a list. அதில் எந்த விதமான இதுவும் கிடையாது. அண்ட் ஒன்ஸ் யூ மேக் அ லிஸ்ட், அந்த லிஸ்ட்டில் இவர் சரியாக செய்வார், இவர் சரியாக செய்ய மாட்டார், அந்த பாகுபாடு வேண்டாம். நம்மளுடைய கடமை எல்லாருக்கும் செய்ய வேண்டியது. யார் செய்வாங்க, யார் வெற்றி பெறுவாங்க, அது நம்ம கையில் இல்லை, கடவுள் கையில் இருக்கு. அண்ட் அது மாத்திரம் இல்லை, யாரோ ஒருவர் வருவார், அவருக்கு ரொம்ப நல்லா செய்யக்கூடியது தெரியும். ஸோ அதனால டோன்ட் மிஸ் எனிபடி. ஸோ லிஸ்ட் எழுதும் போது யாரையும் மிஸ் பண்ணாதீங்க. ஹேவ் அ லிஸ்ட். அண்ட் ஒன்ஸ் யூ ஹேவ் அ லிஸ்ட், தென் அவங்களுக்கு இன்விடேஷன் கொடுக்கணும். திஸ் இஸ் தி 4th ஸ்டெப். ஒன்ஸ் இன்வைட் பண்ணியாச்சுன்னா அவங்களுக்கு இந்த வாய்ப்பை பற்றி சொல்லணும், அதான் மீட்டிங். அண்ட் ஒன்ஸ் வென் யூ டூ த மீட்டிங், நீங்கள் தனியாக செய்யணும்னு அவசியம் இல்லை. யூ கேன் டேக் தி ஹெல்ப் ஆஃப் தி அப்ளைட், தட் இஸ் டீம் ஒர்க். அண்ட் ஒன்ஸ் யாருக்கு வாய்ப்பை காமிக்கிறீங்களோ அவங்க இணையும் போது தென் அவங்கள எப்படி இந்த வாய்ப்புகளை எடுத்துகிட்டு வந்து அவங்கள வெற்றியாளராக மாற்ற முடியும், தட் இஸ் ஃபாலோ. தீஸ் ஆர் தி 7 ஸ்டெப்ஸ். இப்போ இந்த 7 ஸ்டெப்ஸு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நீங்கள் மாத்திரம் இல்லை, உங்களுக்கு கீழே வரவங்க எல்லாரும் சரியாக செய்யணும். தென் யூ ஷுட் ஹேவ் எ டூப்ளிகேஷன் சிஸ்டம். இந்த டூப்ளிகேஷன் சிஸ்டம் பற்றி உங்களுக்கு சொல்லணும்னா ஒரு சின்ன உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்லி முன்ன வைக்கிறேன். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் மெக்டொனால்ட். இந்த மெக்டொனால்ட் அப்படிங்கிறது வெறும் அமெரிக்காவில் மாத்திரம் இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட் இல்லை, த்ரூ அவுட் தி வேர்ல்ட் மிக வெற்றிகரமாக வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு செயின் ரெஸ்டாரண்ட். அது மாத்திரம் இல்லை, இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறவங்க முன்னாடி, நம்மளுடைய ஊர் சரவண பவன் வெறும் சென்னையிலோ தமிழ்நாட்டில் மாத்திரம் இல்லை, இன்னைக்கு த்ரூ அவுட் தி வேர்ல்ட் இவங்க எக்ஸ்பேண்ட் ஆயிருக்காங்க. இவங்க 2 பேரும் மிகப்பெரிய லெவலில், இவங்க 2 பேர்ல நிறைய பேர், இவங்க இவ்வளவு பேர் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னாக்கா அதற்கு காரணம் தி சீக்ரெட் இஸ் சிஸ்டம். சிஸ்டம் அப்படிங்கிறது எல்லா விஷயங்களும் சரியா செய்வதற்கு வச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம். இஃப் யூ திங்க் மெக்டொனால்ட் அவங்க செய்யக்கூடிய ஹாம்பர்கர் தான் பெஸ்ட் அப்படின்னு இல்லை, பட் எல்லா இடத்துலையும் போய் டேஸ்ட் பண்ணீங்கன்னா அது டேஸ்ட் வில் பி சேம். சரவணபவனோட சாம்பார் தான் பெஸ்டா இல்லை, ஆனால் எல்லா இடத்துலையும் போய் சாப்பிட்டீங்கன்னா ஒரே டேஸ்ட் இருக்கும். தட் இஸ் சிஸ்டம். ஸோ அதே மாதிரி நாமும் ஒரு சிஸ்டம் உருவாக்கணும். நாம வெற்றியாளராக இருக்கலாம், நம்மளால நல்லா பேச முடியும், ஒரு விஷயத்த நல்லா ப்ரெசென்ட் பண்ண முடியும், சேல்ஸ் ஸ்கில்ஸ் நம்மகிட்ட இருக்கலாம், பட் நம்ம கீழே வரவங்களுக்கும் அதே ஸ்கில்ஸ் இருக்கும் சொல்ல முடியாது. ஸோ நம்மளை மாத்திரமே பேஸ் பண்ணி வெற்றி இருந்ததுன்னா தென் நம்ம எப்பெல்லாம் நிறுத்துறோமோ அப்பெல்லாம் வியாபாரம் நிற்கும். ஸோ தென் இட் பிகம்ஸ் அ ரேட் ரேஸ். ஸோ நம்ம இல்லாட்டாலும் எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறதா சிஸ்டம். அந்த சிஸ்டத்தில் வெறும் முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அது நமக்கு செக்யூரிட்டி கொடுக்கும், ஈஸியாக டெப்த் ஈஸியாக போகும், லைன்ஸ் ஈஸியாக எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். அண்ட் அது மாத்திரம் இல்லை, அதுக்கு எல்லாம் என்னென்ன வேணும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்விடேஷன், அதாவது ப்ரீ அப்ரோச். இந்த ப்ரீ அப்ரோச் போது நம்ம என்ன பண்ணணும், என்ன கேள்விகள் கேட்கணும், அவங்களுக்கு என்ன பார்க்க கொடுக்கணும். அண்ட் ஒன்ஸ் இந்த ப்ரீ அப்ரோச் கொடுத்துட்டோம், அவங்க இந்த வாய்ப்பை பார்க்கறதுக்கு விருப்பப்படுறாங்க, அப்போ ஹவு டு ப்ரெசென்ட் ஸோ தட் எல்லாரும் யார் செஞ்சாலும் அந்த ப்ரெசன்டேஷன் ஒரே மெசேஜ் எல்லாருக்கும் போகணும். ஸோ தட் ஷுட் பி அ சிஸ்டம் ஃபார் இட். அண்ட் ஒன்ஸ் ப்ரெசன்டேஷன் முடிஞ்சு என்ரோல்மெண்ட் ப்ராசஸ். அண்ட் ஒன்ஸ் என்ரோல்மெண்ட் ப்ராசஸ் ஆகிடுச்சு உள்ள வந்துட்டாங்க, அவங்கள ஃபாலோ பண்ணுறதுக்கு சிஸ்டம். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான். ஸ்டெப் 1 இஸ் ப்ரீ அப்ரோச், அதுக்கப்புறம் ப்ரெசன்டேஷன், என்ரோல்மெண்ட் ப்ராசஸ் அண்ட் ஃபாலோ. இப்போ நம்மளுடைய வெஸ்டீஜ் சிஸ்டத்துக்கு போனீங்கன்னாக்கா கன்சியூம், இதுக்கு எதுக்கும் பெரிய இது தேவையில்லை, எல்லாருக்கும் தெரியும் எப்படி சோப் போட்டு குளிக்கலாம், எப்படி ஷாம்பு போடணும், எவ்ரிபடி நோஸ் இட். அண்ட் ஒன்ஸ் அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டோம், அந்த ப்ராடக்ட்டை பற்றின எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறது எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி எப்படி காது குத்து, கிரக பிரவேசம், கல்யாணத்துக்கு லிஸ்ட் போட்டோமோ அதே மாதிரி இங்கே லிஸ்ட் போட போகிறோம். நவ் கம்ஸ் தி பார்ட் இன்விடேஷன். இந்த இன்விடேஷன் ஷுட் பி பக்கா. இந்த இன்விடேஷன் யார் செஞ்சாலும் ஒரே மாதிரி இருக்கணும். அப்போ இந்த இன்விடேஷன் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் ஹியர் வாட் ஐ எம் சேயிங், அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. கால் யுவர் ஃப்ரெண்ட் பை ஃபோன், அவங்க பேர் அல்லது அவங்க க்ரீட் பண்ணுங்க, அவங்கள விசாரிங்க, எப்படி இருக்கீங்க, என்ன மாதிரி போயிட்டு இருக்கு, அவங்க ஃபேமிலியை விசாரிங்க. தென் டெல், உங்கள்கிட்ட ஒரு 10 நிமிஷம் நான் தனியாக பேசணும், ஐ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் டு ஷேர் வித் யூ. கேன் வி மீட் இன் திஸ் காஃபி டே, இந்த ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணலாமா, வியாழக்கிழமை மீட் பண்ணலாமா, புதன்கிழமை மீட் பண்ணலாமா, ஜஸ்ட் ஹேவ் அன் அப்பாயின்மெண்ட். எதுக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஜஸ்ட் ஒரு ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து, ஐ தாட் வி குட் மீட் டுகெதர் ஃபார் அ காஃபி. ஏதாவது ஒரு பிஸ்னஸா கேட்கலாம். கேட்கும்போது ஜஸ்ட் டெல் தம் ஒய் கெட் டென்ஸ்ட், வி ஆர் கோயிங் டு ஒன்லி மீட் ஃபார் 10 minutes, ஐ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ லைக் டு ஷேர். அவ்வளோதான் உங்க சொல்ல வேண்டியது. அண்ட் ஒன்ஸ் அந்த மீட்டிங் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா அந்த காஃபி டேலையோ அந்த ரெஸ்டாரண்ட்லையோ அவங்க காஃபி ஆர்டர் பண்ணிட்டு, நவ் வாட் வி ஹேவ் டு டூ இஸ், நான் சொன்ன எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான், நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் இப்போ நான் ஒன்றா சொல்ல போகிறேன்.
காஃபி ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களில் ஏதோ ஒன்று நம்ம செய்யலாம். அவங்கள முதல்ல விசாரிச்சுட்டு, இப்போ நான் உனக்கு சொன்னேனே ஒரு 10 நிமிடம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளுடைய ஆர்எஸ் வின்னர்ஸ் அகாடமியில் ப்ரொமோ டிவிடின்னு ஒன்று இருக்குது. உங்கள் அப்ளைனை கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அந்த ப்ரொமோ டிவிடியை டிவிடி ஃபார்மேட்லேருந்து ஒரு மொபைல் ஃபார்மேட்டாக மாற்றிட்டு உங்களுடைய மொபைலில் இருக்கணும். ஸோ நீங்கள் என்ன செய்யணும், நான் இந்த வீடியோவை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மொபைல் எடுத்து அந்த வீடியோ எடுத்து ஒரு 10 நிமிஷம் எனக்காக இதை பாருங்க. அவர் கேட்கலாம் இது பிஸ்னஸ் ஆன, அப்போ நீங்கள் சொல்ல வேண்டியது எனக்காக ஒரு 10 நிமிஷம் இதை வீடியோ பார்த்துட்டு அப்புறம் பேசு, இதுதான் நீ பேச வேண்டியது. அப்போ அவங்க அந்த வீடியோவை பார்ப்பாங்க. இது ஒரு மெத்தட். இது இல்லை. இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நம்ம நிறுவனத்தில் 10 வருடங்களான நிறைவின் போது ஒரு கார் புக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கார் புக் அப்படிங்கிறது இந்த நிறுவனத்தில் 10 ஆண்டுகளில் எவ்வளவு பேர் கார் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதுல சித்தரிக்கக்கூடிய ஒரு புக். இந்த புக்கை அவர்களுக்கு பாரு, இந்த நிறுவனத்தில் ஒரு 10 வருடங்களில் 1000க்கும் அதிகமான பேர் கார் வாங்கியிருக்காங்க. அதுலேயும் மோர் தென் 100 பீப்புள் பென்ஸ், BMW, ஆடி மோட்டார் போன்ற கார்களை வாங்கியிருக்காங்க. இவ்வளவு வெற்றியாளர்களை இந்த நிறுவனங்கள் வெறும் 10 ஆண்டுகளில் இதாக இருக்குது அப்படின்னு இந்த புக்கை அவர்களுக்கு பார்ப்பதற்கு காமிக்கலாம். இந்த புக்கை அப்படியே கரட்டி கூட அப்படி காமிக்கலாம். ஒன்ஸ் அதை செய்யும் போதே அவங்க நம்மகிட்ட இது என்னன்னு கேட்கலாம். இது 2வது மெத்தட். அல்லது இந்த நிறுவனத்தில் சக்சஸ் ஆன லேடிஸ், ₹1,00,000 மேலே சம்பாதிக்கக்கூடிய மோர் தென் 100 பீப்புள், அவங்களுடைய கதை சுருக்கங்கள் ஒரு புக்கில், லீடிங் லேடிஸ் அப்படிங்கிற புக்கில் வந்துருக்கு. இவங்க லேடிஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆர்டினரி ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், சாதாரண மாதர்கள். இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு மாவு வித்துட்டு இருந்தவங்க, பாத்திரம் தேய்ச்சிட்டு இருந்தவங்க. இஃப் யூ சீ தம், இந்த மாதிரி படத்தை காமிக்கும் போது ஒன்ஸ் பாருங்க, இவங்களை பார்த்தா ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரி தெரியுதா? இஃப் யூ கேன் சே தே வில் பி ஆல் லுக் லைக் மாடல்ஸ். ஸோ இப்பேற்பட்ட வளர்ச்சியை இந்த நிறுவனம் ஒரு 10 ஆண்டுகளில் மோர் தென் 100 லேடிஸ்க்கு who are earning more than a lakh, earning even up to 50, 80, 20 lakhs. ஸோ இந்த புக்கை நம்ம அவங்களுக்கு காமிக்கலாம். அவங்க இந்த இதில் இருக்கக்கூடிய கதை சுருக்கங்களை அவங்க படிக்க வைக்கலாம். இப்போ அவங்க இது என்னன்னு கேட்கலாம். இது இன்னொரு மெத்தட். அடுத்த மெத்தட், இந்த நிறுவனத்தில் 3 மாதத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு மேகசைன் தான் இந்த வாய்ஸ் மேகசைன். இந்த 3 மாதத்தில் இந்த நிறுவனத்தில் எவ்வளவு பேர் சாதிச்சிருக்காங்க அப்படிங்கிற கதை சுருக்கங்களை சொல்லக்கூடியது தான் அந்த வாய்ஸ் மேகசைன். இதை அவங்கள்ட்ட காமிக்கலாம். ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை எவ்வளவு பேர் வெற்றியாளர்களாக இருக்காங்க, எந்தெந்த இடத்துலலாம் மீட்டிங்ஸ்லாம் நடந்திருக்கு, எவ்வளோ பேர் கார் வாங்கியிருக்காங்க, ஒரு 3 மாதத்தில் எவ்வளோ பேர் கார் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ பேர் லக்ஸரி கார் வாங்கியிருக்காங்க, இதை அவங்களுக்கு காமிக்கலாம். இந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் பார்த்தேன் சொல்லலாம். இப்போ அவங்க இது என்னன்னு கேட்கலாம். அல்லது இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த நிறுவனம் 7 வருடமான நிலையில் வெளியிட்ட புக்கு தான் இந்த எட்டர்னிட்டி புக். ஒரு நிறுவனம் இன்னைக்கு உலகத்திலே எந்த நிறுவனமும் சாதித்தராத ஒரு சாதனையான வருடா வருடம் 135% வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அதனுடைய வளர்ச்சியை ஒரு புக்காக வெளியிட்டிருக்காங்க. இதை அவங்களுக்கு காமிக்கலாம். ஒரு சாதாரணமாக ஆரம்பிச்ச இந்த நிறுவனம் எப்படி வெற்றி பெற்றிருக்காங்க பாருங்க, எவ்வளவு தூரத்துக்கு வெற்றிகள் வந்திருக்கு பாருங்க, எப்படி ஒவ்வொரு வருடமும் 135% வளர்ந்துருக்காங்க பாருங்க, இதை நம்ம எவ்வளவு வெற்றியாளர்கள் உருவாக்கியிருக்காங்க பாருங்க அப்படிங்கிறத காமிக்கலாம். ஸோ இந்த ஏதோ ஒரு விஷயத்தின் மூலியமாக இந்த 10 நிமிடம் அவங்க காமிச்சோம்னா இந்த வாய்ப்பை பற்றின அவங்களுக்கு ஒரு தூண்டுதல் வரும். இது என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஒரு 10 பேர் காமிக்கும் போது 10 பேருமே என்னன்னு கேட்பான்னு சொல்ல வரல. ஆனால் 100% 10 பேருக்கு இதை நீங்கள் இதே மாதிரி செஞ்சீங்கன்னா 7 பேர் will ask you what it is. 3 பேர் ஏன் இது மாதிரி நிறைய பார்த்துட்டேன்னு சொல்லுவாங்க. அவங்களையும் நம்ம சமாளிக்கலாம். பட் we don't need to deal with them now. பட் அது 7 பேர் once they say இது என்ன அப்படின்னு கேட்கும்போது இப்போ அவங்களுக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் அவங்கள்ட்ட சொல்ல வேண்டியது, இது பண்ணுறதுக்கு ஐ நீட் அட்லீஸ்ட் 45 minutes to 1 hour டைம். ஸோ உங்கள் வீட்லேயோ நம்ம வீட்லேயோ அல்லது வேற ஒரு இடத்துல நீங்கள் டிவிடியோ ஏதோ காமிக்கிற இடத்துக்குள்ள we can fix a meeting. இந்த இடத்துல நீங்கள் உங்கள் அப்ளைனோட ஹெல்ப்பையும் எடுத்துக்கலாம். திஸ் இஸ் டீம் ஒர்க். ஸோ இதே மாதிரி பண்ணும்போது இப்போ ப்ரெசன்டேஷன் எப்படி காமிக்கலாம், இதுக்கும் there are methods. முதல் மெத்தட், நம்மளுடைய ஆர்எஸ் வின்னர்ஸ் அகாடமியில் இந்த வாய்ப்பை காமிக்கிறதுக்காக பிரத்யேகமாக ஒரு சிஎன்டி டிவிடி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அது 6 லாங்குவேஜில் இருக்கு. இதை அவங்க வீட்டில் போய் இதுதான் அந்த நான் சொன்னேன் அந்த வாய்ப்பினுடைய முழு விஷயம் அப்படின்னு அந்த டிவிடியை போட்டு காமிக்கலாம். அல்லது நம்ம நிறுவனத்தில் ஃப்ளிப்சார்ட் இருக்கு. அந்த ஃப்ளிப்சார்ட் மூலியமாக இந்த வாய்ப்பை பற்றி நம்ம சொல்லலாம். சொல்லும்போது நம்ம பேச வேண்டிய ஸ்கிரிப்ட் அந்த டிவிடியில் என்ன இருக்கோ அந்த ஸ்கிரிப்ட் நம்ம பேசணும். பட் சார்ட் ஃப்ளிப்சார்ட். அல்லது நம்ம வீட்டில் ஒரு ஹோம் மீட்டிங் கூப்பிடலாம்.
நம்மளுடைய நண்பர்களையும் உறவினர்களையும் கூப்பிடலாம். அந்த ஹோம் மீட்டிங்கை நம்மளுடைய அப்ளைன் வந்து எடுப்பார், அல்லது அந்த ஹோம் மீட்டிங்கை நம்ம இருக்கு, அல்லது நிறுவனத்தில் சிஎன்டி மீட்டிங் அப்படின்னு பல இடங்கள் நடக்குது, அந்த மீட்டிங்கை அவங்க அழைச்சிட்டு போகலாம். திஸ் இஸ் தி மெத்தட் டு டூ தி ப்ரெசன்டேஷன். ஒன்ஸ் இந்த ப்ரெசன்டேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ அவங்க ஜாயின் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க, அல்லது சந்தேகங்கள் இருக்கும். இதை நம்ம டீல் பண்ணுறதுக்கு வி ஹேவ் டு டூ அ டீம் ஒர்க். அதாவது நம்மளுடைய அப்ளைனோட ஹெல்ப்பை நம்ம நாடணும். ஏன்னா அவங்களுக்கு இந்த வியாபாரத்தில் எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு தெரியும், அவங்களால எல்லா சந்தேகங்களும் தீர்க்கிறதுக்கு உண்டான கேப்பபிலிட்டி அவங்களுக்கு இருக்குது. ஸோ டேக் தி ஹெல்ப் ஆஃப் அப்ளைன். திஸ் இஸ் டீம் ஒர்க். அது மாத்திரம் இல்லை, உங்கள் பிஸ்னஸில் உங்களுக்கு எப்பெல்லாம் சந்தேகம் வருதோ, எப்பெல்லாம் உங்களுக்கு தோய் வருதோ, அப்பெல்லாம் யூ கேன் கெட் கவுன்சில் வித் தி அப்ளைன். தட் இஸ் டீம் ஒர்க். ஒன்ஸ் டீம் ஒர்க் மூலிமா என்ரோல்மெண்ட் முடிஞ்சாச்சுன்னா அடுத்தது அவங்க சக்ஸஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஃபாலோ பண்ணணும். இந்த ஃபாலோ அப்போ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். அதற்கு முன்னாடி இப்போ நான் சொன்னது ஒரு ஃப்ளோ சார்ட் மூலிமா உங்களுக்கு விளக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ட்ரீமை செட் பண்ணி நம்ம லிஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் அவங்கள இன்வைட் பண்ணுறோம். இன்வைட் பண்ண என்ன காமிக்க போகிறோம்? நான் சொன்ன மாதிரி 4 மெத்தட் இருக்குது. எய்தர் வி ஆர் கோயிங் டு ஷோ தி ப்ரோமோ டிவிடி, அல்லது கார் புக், அல்லது லீடிங் லேடிஸ் புக், வாய்ஸ் மேகசைன், அல்லது எட்டர்னிட்டி புக். இதை நம்ம காமிக்க போகிறோம். இது காமிக்கும் போது என்ன வரலாம்? தேர் குட் பி ஒன்லி 3 ரிசல்ட்ஸ். ஒன்று எஸ், அல்லது நோ, அல்லது மேபி. எஸ், எனக்கு நல்லா இருக்கு, இது என்னது அப்படின்னு கேட்டாங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறோம். ஓகே, இதே சந்தேகம் பண்ணலான்னு இருக்கு, ஆனால் இன்னும் சந்தேகம் இருக்கு அப்படிங்கும்போது நம்ம RSWல இன்னும் பல விதமான டூல்கள் இருக்கு. அது உங்கள் அப்ளைன்ட்ட கேட்டால் சொல்லுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பிரில்லியன்ட் காம்பன்சேஷன், நெக்ஸ்ட் மில்லியனர்ஸ், ஃபைனான்சியல் ஃப்ரீடம், பேரபிள் ஆஃப் பைப்லைன், இந்த மாதிரியான சிடிஸ் டிவிடிஸ் இருக்கு. இதை தவிர கம்பெனி டிவிடி சிடி இருக்கு. இதை எதையாவது ஒன்று அவங்களுக்கு போட்டு காமிச்சு அவங்களுடைய சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய விஷயங்கள் அதில் இருக்கு. ஸோ அதை பார்க்கும்போது அவங்களுக்கு சந்தேகம் தீரலாம். அப்போ அவங்க சொல்லலாம் எஸ். அப்போ திருப்பி வி ஆர் கமிங் டு தி ப்ரெசன்டேஷன் மோட். இப்போ இந்த இடத்துலையும் அவங்க என்ன பண்ணலாம்? நோ. இது காமிச்சதுக்கு அப்புறமும் நோ சொல்லலாம். ஸோ இப்போவும் நோ சொல்லலாம், அதுக்கு முன்னாடி நோ சொல்லியிருந்தாக்கா இவங்களே வி ஆர் மேக்கிங் த கஸ்டமர். அவங்களுக்கு ப்ராடக்ட் கேட்டலாக் காமிச்சு, ஓகே சார், நோ ப்ராப்ளம், உங்களுக்கு இது பிடிக்கல, அட்லீஸ்ட் ட்ரை டு யூஸ் சம் ஆஃப் திஸ் ப்ராடக்ட்ஸ், உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் எது வேணும் உங்களுக்கு காமிச்சு அவங்கள ஒரு கஸ்டமராக பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மார்ச் மாதம் இதை காமிக்கிறோம்னு வச்சுப்போம். ஒரு 6 மாதங்கள் கழித்து, அதாவது செப்டம்பர் கழித்து அக்டோபர் மாதத்தில் உங்கள் டைரியில் ஒரு பேரை போட்டு வில் ஹேவ் டு கால் பேக் அப்படின்னு ஒரு குறிப்பு போட்டுக்கணும். ஸோ எவ்ரி 6 மந்த்ஸ் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன புதிதான விஷயங்கள் வெஸ்டேஜில் நடந்திருக்கு, இன்னும் எத்தனை பேர் சாதிச்சிருக்காங்க, நீங்கள் எவ்வளவு தூரத்துக்கு செக்கு ஜாஸ்தியாக இருக்குது, இதை அவங்களுக்கு ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை we can update them. So this is for people who have said no, making them customer. And now இப்போ எஸ் சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ now we'll have to show them the presentation. ஸோ ப்ரெசன்டேஷன் சொல்கிறது தான் நான் சொன்ன மாதிரி எய்தர் சிஎன்டி டிவிடி, அல்லது ஓ மீட்டிங், அல்லது ஃப்ளிப் சார்ட், அல்லது சிஎன்டி மீட்டிங். இதை 4க்கு ஏதோ கூட்டு வரோம். இந்த இடத்துல என்ன நடக்கலாம்? there can be again 3 results. Maybe, yes or no. Yes அப்படின்னா ஆட்டோமேட்டிக் they are enrolling as a vestige distributor. இப்போ மேபி இன்னும் சந்தேகம் இருக்கு. அப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த டூல்ஸ், இந்த பிரில்லியன்ட் காம்பன்சேஷன், நெக்ஸ்ட் மில்லியனர்ஸ், ஃபைனான்சியல் ஃப்ரீடம், பேரபிள் ஆஃப் பைப்லைன், கம்பெனி சிடி டிவிடி, இதெல்லாம் உங்களுக்கு போட்டு காமிச்சு அந்த சந்தேகங்களை இன்னும் கொஞ்சம் நிவர்த்தி பண்ணலாம். இந்த இடத்துல எஸ் சொல்லிட்டாங்க, we are going to make them a distributor. முன்னாடியே மீட்டிங் பார்த்துட்டு எஸ் சொல்லிட்டாங்க, we are going to make them a distributor. இப்போ இந்த இடத்துல நோ சொல்லிட்டாங்க. அகைன் போன தடவை பண்ண மாதிரியே அவங்களுக்கு பைபிளில் சேர்றதுக்கு விருப்பம் இல்லை, இப்போ விருப்பம் இல்லை. ஸோ மேக் தம் அ கஸ்டமர். அவங்களுக்கு கேட்டலாக் காமிச்சிட்டு இந்த ப்ராடக்ட்டில் ஏதோ அவங்க கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க சார், ட்ரை யூஸ் தி ப்ராடக்ட் அப்படின்னு அவங்கள கஸ்டமராக மாற்றலாம். அவங்கள ஒரு 6 மாதத்துக்கு தள்ளி ஒரு டேட் போட்டு எவ்ரி 6 மந்த்ஸ் அவங்கள டச்சப் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த ஃப்ளோ சார்ட் படி பண்ணோம்னா நம்ம சக்ஸஸ் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, நோ இப்போ ஜாயின் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம இவங்கள ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ண என்ன பண்ணணும்? ஜாயின் பண்ணி 48 மணி நேரத்துக்குள்ள, டேக் இட் வெரி கிளியர்லி, 48 மணி நேரத்திற்குள்ள இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இதே என்டிஓ டிவிடியை அவங்களுக்கு போட்டு காமிச்சு அவங்களுக்கு இதை முழுசாக புரிய வைக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது, சேர்ந்தவர்களுக்கு அவர்களிடத்துல டூல்ஸ்களை எக்யூப் பண்ணணும். நம்மளுடைய வெஸ்டேஜில் வெல்த் கிட்னு ஒன்று இருக்கு. வேர் கேட்லாக், ஹெல்த் கைடு, வாய்ஸ் மேகசைன் எல்லாமே இருக்கு. வித் கம்பெனியோட டிவிடி இதெல்லாம் இருக்கு. அதை அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும். நம்மளுடைய RSWல சிஎன்டி டிவிடி, ப்ரோமோ டிவிடி இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும். அடுத்து இந்த கார் புக், லீடிங் லேடிஸ் புக், வாய்ஸ் மேகசைன், கேட்லாக், ஹெல்த், இதெல்லாம் அவங்கள எக்யூப் பண்ணணும். எல்லா கருவிகளோடும் அவங்கள வி ஹேவ் டு எக்யூப் தம். அடுத்தது, இப்போ இந்த டிவிடியிலே பின்னாடி வரப்போது ஒரு 120 நாள் பிளான், அதாவது 4 மந்த் பிளான் ஒன்று இருக்கு. அந்த 4 மந்த் பிளானை அவங்களுக்கு அதை போட்டு காமிச்சு அதுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு அதை புரிய வைக்கணும். அடுத்தது முதல் மாதம், இந்த சேர்ந்த மாதம் அவங்களுடைய கோல் என்ன அதை ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ
ஃபார் அ நார்மல் பீப்புள் முதல் மாத கோல் இஸ் டு பிகம் அ ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8%. ஏன்னா அதுதான் முதல் இலக்கு ஃபார் அ ஆர்டினரி பர்சன். அதே சேர்ந்தவர் ஒரு பெரிய லீடராக இருக்கார் அப்படின்னாக்கா தென் யூ கேன் கிவ் எம் அ கோல் ஃபாஸ்ட் ஸ்டார்ட் டைரக்ட் 20%. இதுதான் ஃபர்ஸ்ட் மந்த் கோல். ஒன்ஸ் அ கோல் ஃபிக்ஸ் பண்ணாச்சுன்னா இப்போ அடுத்தது அவங்கள விஐபி எப்போ எங்கே நடக்குது அந்த விஐபியில் அவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணணும், அவங்களுக்கு டிக்கெட் வாங்கி தரணும். அடுத்து நம்ம ஆர்எஸ் வின்னர்ஸ் அகாடமியில் சூப்பர் ஹைவே டு சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்கு. அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு என்னைக்கு நடக்குது அதுக்கு டிக்கெட் வாங்கி அவங்கள அங்கே உட்கார வைக்கணும். அண்ட் அடுத்தது எவ்ரி ஃப்ரைடே நம்மளுடைய ஆர்எஸ்டபிள்யூல ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடக்குது. அது லைவாக வெப்காஸ்ட் ஆகுது. இஃப் தேர் சென்னை ஆர்எஸ்டபிள்யூ நடக்கிற இடத்துக்கு அவங்களுக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்து பார்க்கலாம். இஃப் தேர் அவுட் சைட் சென்னை லைவ் வெப்காஸ்ட்டுக்கு அந்த யூஆர்எல் வாங்கி கொடுத்து ஒரு டீமாக உட்காரத்துக்கு உண்டான விஷயங்களை அவங்களுக்கு பண்ணலாம். ஸோ ஃப்ரைடே ட்ரைனிங்கோடைய முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லணும். ஃப்ரைடே ட்ரைனிங் எவ்வளவுக்கு எவ்வளவு நிறைய பேர் பார்க்குறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு ரிட்டன்ஷன் இன் டு தி பிஸ்னஸ் வில் பி தேர் அண்ட் சக்ஸஸ் இன் தி பிஸ்னஸ் இஸ் தேர். அடுத்தது ப்ரொவைட் தம் வித் கரண்ட் மந்த். இந்த மாதம் எங்கெல்லாம் சிஎன்டி நடக்குது, எங்கெல்லாம் ப்ராடக்ட் ட்ரைனிங் நடக்குது, எங்கெல்லாம் எம்டிஎம் நடக்குது, கம்பெனி ப்ரோக்ராம் நடக்குது, அந்த ஷெடியூலை அவங்களுக்கு காமிங்க, அவங்ககிட்ட கொடுங்க, அவங்கள புரிய வைங்க. அண்ட் அடுத்தது அவங்க வீட்டில் என்னைக்கு ஹோம் மீட்டிங் வச்சுக்கலாம், என்னைக்கு அவங்களுடைய நண்பர்கள் உறவினர்களை கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு இந்த வாய்ப்பை சொல்லலாம், அதுக்கு ஷெடியூல் ஃபிக்ஸ் பண்ணுங்க. அண்ட் அடுத்து ஒன்ஸ் அதை செஞ்சு அல்லது 1-to-1 மூலியமாகவோ அவங்க மூலியமாக ரெக்ரூட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. திஸ் இஸ் ஸ்டார்ட் ஆஃப் ஃபாலோ அப். இந்த ஃபாலோ அப்பே ஒரு ஃப்ளோ சார்ட் வழியாக உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ முதல்ல சேர்ந்த ஒருவருக்கு நம்ம பண்ண வேண்டியது அவருக்கு வெல்த் கிட் வாங்கி கொடுத்து அந்த வெல்த் கிட் இருக்கிறதெல்லாம் எடுத்து அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறது. ரெண்டாவது விஷயம் 48 மணி நேரத்துக்குள்ள இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இதே டிவிடியை அவர் வீட்லேயோ அவர்கிட்ட உட்காந்து அவருக்கு பார்த்து அவருக்கு புரிய வைக்கிறது ரெண்டாவது விஷயம். மூணாவது இந்த இதுலேயே வரக்கூடிய கடைசி இது 120 டே பிளான். அந்த 120 டே பிளானை 2 வரைக்கும் 3 தடவையாக போட்டு காமிச்சு அவருக்கு மனசில் முழுசாக புரிய வைக்கணும். அடுத்தது அவருடைய கனவு என்ன. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கனவு இருக்கும். ஒருத்தருக்கு வீடு வேணும்னு இருக்கும், ஒருத்தருக்கு கார் வேணும் இருக்கும், ஒருத்தருக்கு ஃபாரின் ட்ரிப் போகணுன்னு இருக்கும், ஒருத்தருக்கு புகழ் வேணும்னு இருக்கும். ஸோ அவருடைய கனவு என்ன அதை பார்த்து அவருக்கு என்ன வேணுங்கிறத பிடிச்சி அந்த ட்ரீம்ஸ்க்கு உண்டான படங்களை அவர் வாங்கி ஒட்டுறதுக்கு அந்த ட்ரீம்ஸ் விளைவதற்கு உண்டான விஷயங்களை சொல்லிக் கொடுங்க. இது நல்ல விஷயம். அடுத்தது இந்த மாதம் முதல் மாதம் அவர் செய்ய வேண்டிய விஷயம் என்ன. He has to do fast start 8%. ஸோ அந்த ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8%க்கு அந்த 120 டே பிளானில் இருக்கக்கூடிய முதல் மாத பிளானை அவர் நிறைவேற்றணும். அதுக்கு நம்ம எப்படிலாம் ஹெல்ப் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறது. அடுத்தது இதெல்லாம் நடக்கணும்னா ஃபர்ஸ்ட் அவர் ஒரு லிஸ்ட்டு போடணும். ஸோ லிஸ்ட்டு போடணும்னு சொல்லிட்டு போயிடாதீங்க. அவர் முன்னாடியே அவருடைய நோட் புக் அவருடைய டைரி எடுத்து வச்சு அவருடைய லிஸ்ட்டை போட வைங்க. அட்லீஸ்ட் 100 பேர் வர வரைக்கும் இருந்து அவருக்கு போட வைங்க. ஸோ ஒன்ஸ் அந்த லிஸ்ட் ஜெனரேட் ஆயிடுச்சுன்னா அவர் இன்விடேஷன் ஆரம்பிச்சிருவார். அண்ட் அடுத்தது அவருக்கு சொல்ல வேண்டிய விஷயம், இந்த வியாபாரத்தில் வந்திருக்க அந்த வியாபாரத்தில் நீ ஜெயிக்க போகிறேன். இந்த வியாபாரத்தில் நீ ஜெயிக்கணும்னா இதற்காக நீ டைம் ஒதுக்கணும். யூ ஆர் ரியலி பிஸி வி நோ, பட் அட் தி சேம் டைம் நீ ஜெயிக்கணும்னா இதுக்குன்னு நேரம் ஒதுக்கித்தான் ஆகணும். ஸோ அப்போ அவருக்கு ஷெடியூல் ஃபிக்ஸ் பண்ணுங்க. எவ்ரிடே ஒரு மணி நேரம் சாயங்கால நேரத்தில் ஏதோ வாரத்தில் ஒரு ஃபுல் டே இதுக்காக ஒதுக்கணும். அப்போ எந்த நாள் ஒதுக்கலாம் நீ அப்படிங்கிறத அவர்கிட்ட ஷெடியூல் ஃபிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்தது அவர் சேர்ந்த உடனே அந்த மாதத்தில் எங்கே விஐபி நடக்குது அந்த விஐபிக்கு அவர் டிக்கெட்டு அந்த இடத்துல அவர் உட்காரத்துக்கு உண்டான ஷெடியூல் ஃபிக்ஸ் பண்ணி அவரை அந்த விஐபியில் உட்கார வைக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. அடுத்தது அந்த மாதம் ஆர்எஸ் வின்னர்ஸ் அகாடமியினுடைய சூப்பர் ஹைவே சக்ஸஸ் எங்கே நடக்குது அதுக்கு அவர் டிக்கெட் வாங்கி கொடுத்து அவருக்கு அந்த இடத்துல உட்கார வைக்க வேண்டியதும் நம்மளுடைய பொறுப்பு. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான். எவ்ரி ஃப்ரைடே சென்னையில் ஆர்எஸ்டபிள்யூனுடைய லைவ் ட்ரைனிங் நடக்குது. இஃப் சென்னையில் இருந்தாருன்னா அந்த லைவ் ட்ரைனிங் அவர் அட்டன் பண்ண வைக்கணும். இஃப் இஸ் நாட் இன் சென்னை அவுட் சைட் சென்னை அதுக்கு லைவ் பார்க்கறதுக்கு உண்டான யூஆர்எல் மற்ற விஷயங்களை பண்ணி கொடுத்து ஒரு குரூப்பாக பார்க்கறதுக்கு உண்டான விஷயத்தை சொல்லிக் கொடுக்கணும். அடுத்தது சொல்ல வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம், நம்மளுடைய சக்ஸஸில் ஒரு மிக முக்கியமான பார்ட் இந்த ஆர்எஸ்டபிள்யூனுடைய ஃப்ரைடே ட்ரைனிங் நடக்குது. இந்த ஃப்ரைடே ட்ரைனிங் யாரெல்லாம் அட்டன் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாம் சக்ஸஸ் ஆயிருக்காங்க. ஸோ அதை அவங்களுக்கு புரிய வைக்கணும். அண்ட் அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம், ட்ரைனிங் அட்டன் பண்ணுறவங்களாம் சக்ஸஸ் ஆகிறாங்களே இல்லை, பட் சக்ஸஸ் ஆனவங்க எல்லாருமே ட்ரைனிங் அட்டன் பண்ணவங்க தான். ஸோ அதை அவங்களுக்கு புரிய வச்சுட்டு அடுத்தது அவங்கள அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ண வைக்கணும். அவங்க வீட்டில் ஹோம் மீட்டிங், அவங்க வீட்டில் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். ஸோ இப்போ என்ன ஆச்சு, ரயிலை தண்டவாளத்தில் ஏற்றிட்டோம். ஸோ தே ஆர் இன் தி குரூப். ஸோ இந்த தான் ஃபாலோ ஒன்ஸ் ஓகே ஃபாலோ பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஒவ்வொருவரும் ஓவரால் சீங் திஸ் ஆர் யாரெல்லாம் செய்யணுமோ we should have a daily method of operation. தட் மீன்ஸ் ஒவ்வொரு நாளும் இதை நம்ம தொடர்ந்து செய்யணும். இது ஒரு ஹேபிட்டாக நமக்கு மாறணும். இந்த டெய்லி மெத்தட் ஆஃப் ஆப்ரேஷன் என்னன்னா, முதல்ல காலங்காத்தால படுக்கையிலேருந்து எந்திருக்கும் போது படுக்கையில் நம்ம கண் விழித்த உடனே படுக்கையிலேருந்து தயவுசெய்து எந்திரிச்சு விடாதீங்க. கண்ணை மூடிட்டு உங்களுடைய கனவை விஷுவலைஸ் பண்ணுங்க. மேபி இட் குட் பி பையிங் ஹவுஸ், மேபி இட் குட் பி ஹேவிங் அ கார்,
ஸோ கார் வேணும். அந்த கார் நீங்கள் இந்த காரில் நீங்கள் பிரயாணம் பண்ணுறீங்க உங்களுடைய குழந்தைகளோட, உங்களுடைய ஃபேமிலியோட, அந்த மியூசிக் கேட்டுட்டு அந்த ஃபீலோட கண்ணை மூடிட்டு அப்படியே ஒரு காட்சி காமிங்க. வாட் எவர் மே பி த ட்ரீம். ஸோ ஒன்ஸ் அந்த விஷுவலைஸ் பண்ணதுக்கப்புறம் தென் முதல்ல எழுந்துருங்க. எந்திரிச்சு உங்களுடைய காலை கடன்களை முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதம் நம்மளுடைய கோல் என்ன, அந்த கோலில் நம்ம எவ்வளோ தூரம் அட்டன் பண்ணியிருக்கோம் அதை நம்ம பார்க்கணும். அடுத்தது இன்னைக்கு வாட் இஸ் த அப்பாயின்மெண்ட் டுடே, யாருக்கு என்னென்ன போகணும், எங்கே போகணும், என்ன வேலை செய்யணும். அண்ட் அடுத்தது இன்னைக்கு சிஎன்டி மீட்டிங் இருக்கலாம், இன்னைக்கு ஒரு ஹோம் மீட்டிங் இருக்கலாம். அதுக்கு நம்மளுடைய ப்ராஸ்பெக்ட்ஸை இன்வைட் பண்ணணும். இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது டைனமிக் டே அப்படிங்கிற ஒரு ஆடியோ சிடி நம்மளுடைய RSW வின்னர் அகாடமியில் இருக்கு. இது என்னன்னு கேட்டீங்கன்னா அஃபர்மேஷன்ஸ் உள்ள ஒரு டிடி. இதை நம்ம சாப்பிடும்போது அதை போட்டு விடலாம். அந்த ஆடியோ பாட்டுக்கு பேசிட்டுலாம் நீங்கள் அதை உன்னிப்பாக கவனிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இட் கேன் ஜஸ்ட் ஸ்பீக் ஆடியோ போயிட்டே இருக்கலாம். இது கிவ் யூ அஃபர்மேஷன்ஸ். நான் சாதிக்க பிறந்தவன், நான் சாதிக்கிறேன், நான் அழகாக இருக்கேன், நான் போகிற இடத்துலலாம் எனக்கு வெற்றி வருது, அந்த மாதிரி விஷயங்கள் வருது. தினமும் கேட்டுகிட்டே இருந்தோம்னா அதே விஷயம் நம்ம வாழ்க்கையில் நிஜமாக மாறும். ஆனால் அடுத்தது வேலைக்கு போயிட்டோம், நம்மளுடைய வியாபாரத்துக்கும் அதுக்கும் கவனிச்சிட்டோம். ஈவினிங், எவ்ரி ஈவினிங் we have to attend either a CAT meeting or a home meeting or a product training or a Friday live training, ஏதோ ஒரு ப்ரோக்ராம் வித் ரெஸ்பெக்ட் டு வெஸ்டேஜ் நம்ம அட்டன் பண்ணுறோம். அடுத்தது வீட்டுக்கு திரும்பி வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய அப்லைன் டவுன்லைனுக்கு we are reporting back. என்ன நடந்தது, எப்படி நடந்திருக்கு, அதே மாதிரி டவுன்லைன் என்ன நடந்தது அவர்கிட்ட விசாரிக்கிறோம். அண்ட் அடுத்து தூங்குறதுக்கு முன்னாடி நாளைய தினத்தினுடைய அப்பாயின்மெண்ட் என்ன, நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ரிவ்யூ பண்ணிட்டு அதுக்கு இதெல்லாம் அப்பாயின்மெண்ட் குறிச்சிட்டு தென் we are going to bed. கண்ணை மூடி தூங்குறதுக்கு முன்னாடி கண்ணை மூடினதுக்கப்புறம் அகெயின் we are visualizing our own dream. நம்ம காரோ நம்ம வீடோ எது நமக்கு வேணுமோ அது நமக்கு நிச்சயமாக நடந்ததாக அகக்காட்சியில் நம்ம பார்க்குறோம். திஸ் இஸ் ஹவ் எவ்ரி டே we have to do. இது மாதிரி நம்ம பண்ணிகிட்டே வந்தோம்னா நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவதற்கு சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகம். அடுத்தது இதில் வெற்றி பெறணும்னா அடுத்த விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், வெஸ்டீஜினுடைய கோர் டிஸ்ட்ரிபியூட்டராக நம்ம மாறணும். இஃப் யூ ஹேவ் டு பிகம் அ கோர் தேர் ஆர் சம் 7 steps. ஒரு விஷயம், ஷோ தி பிளான் 15 plans every month. ஒவ்வொரு மாதமும் 15 பிளான் காமிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நண்பருக்கோ ஒரு உறவினருக்கோ நீங்கள் பிளான் காமிக்கிறீங்கன்னா அது இஸ் 1 plan. அதே ஒரு 10 பேருக்கு ஒரே சமயத்தில் காமிக்கிறீங்கன்னா அது 10 பிளான் இல்லை, அது ஒரு பிளான். அந்த மாதிரி ஒரு மாசத்துல we are showing 15 plans every month and we should be 100% user. No 90%, no 95%, no நான் அவ்வளோ ப்ராடக்ட் இல்லை, எல்லா ப்ராடக்ட்டும் we should be a user of every product 100%. because இதில் நம்ம we are not going to earn just 5,000 or 10,000 or 1 lakh. it is something beyond that. so we should be 100% user and we should always have 10 retail people, rent clients, consumers இருக்கணும் நம்ம. அண்ட் அடுத்தது வெஸ்டீஜில் என்னெல்லாம் ஃபங்க்ஷன் நடக்குதோ அது நம்மளுடைய வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி நடத்து. நோ எக்ஸ்கியூஸ், எந்த காரணம் கிடையாது. we have to attend all functions. அண்ட் அடுத்து ஒவ்வொரு நாளும் 15 நிமிடங்கள் படிக்கணும். ஒரு 15 நிமிடங்கள் சிடிஸோ மோட்டிவேஷன் சிடிஸோ ஏதோ கேட்கணும். அண்ட் அடுத்தது we should be a team player. அதாவது நம்ம கம்பெனி நம்மளோட அப்ளைனை எடிஃபை பண்ணணும். we should not cross line. அதாவது மற்ற டீமில் இருக்கிறவங்கள இங்கே வந்துரு அங்கே வந்துரு, இது இல்லை. we should not cross line and we should be of help to the company also. and இதெல்லாம் செஞ்சோம்னா we are a core. once we are a core, அடுத்தது இப்போ நான் சொல்றது நம்ம நிறுவனம் நம்ம உதவுவதற்காக நிறைய விஷயங்கள் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மிஸ்ட் கால் சர்வீஸ் இருக்கு. இந்த நம்பருக்கு நம்ம மிஸ்ட் கால் கொடுத்தோம்னா இந்த மாதம் நமக்கு என்ன போனஸ் வந்திருக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அதே அடுத்த நம்பர் which ends with 11 அதை அடித்தோம்னா இந்த மாதம் இன்னை வரைக்கும் என்ன பிஸ்னஸ் வால்யூம் நடந்திருக்கு, என்ன பாயிண்ட் வால்யூம் நடந்திருக்கு, இட் வில் கம் பேக். நம்ம பாஸ்வேர்டை மறந்துட்டோம், தென் 12 அதை அடித்தோம்னாக்கா நமக்கு அந்த பாஸ்வேர்டு நம்ம இட்ஸ் ஆல் ஃப்ரம் தி ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் பண்ணோம்னா நமக்கு இதெல்லாம் கிடைக்கும். இது மாத்திரம் இல்லை, இந்த நிறுவனத்தில் ஒவ்வொரு மாதமும் தேர் இஸ் ஆஃபர். 4ஆம் தேதி ஆரம்பிச்சு 19ஆம் தேதி முடியறதுக்குள்ள நம்ம ப்ராடக்ட் வாங்கினோம்னாக்கா 650 ரூபாய்க்கு வாங்கினா ஒரு ப்ராடக்ட், 1500 ரூபாய்க்கு வாங்கினா ஒரு ப்ராடக்ட், 2000 இது மாதிரி ஆஃபர்ஸ் இருக்கு. அந்த ஆஃபர் என்னன்னு தெரிஞ்சு நாம் அதை கடைபிடிக்கிறோம். நம்மளுடைய டவுன்லைன்ஸுக்கும் அதை தெரியப்படுத்துறோம். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதை விட ஒரு முக்கியமான இன்னொரு ஆஃபர் விச் இஸ் வெரி 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 ப்ராஃபிட்டபிள் இஸ் தி கன்சிஸ்டன்சி ஆஃபர். இந்த கன்சிஸ்டன்சி ஆஃபருங்கிறது என்னன்னா தொடர்ந்து நாம் 3500 ரூபாய்க்கு மதிப்பில் பொருட்களை 4 மாதம் தொடர்ந்து வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் மாதம் 3000 ரூபாய்க்கு மதிப்பில் பொருளை இந்த நிறுவனம் ஃப்ரீயாக தராங்க. இது பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா இட் இஸ் சம்திங் ஆசம். என்ன ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் சம்திங் கிரேட். இஃப் யூ சி டிபி ப்ரைஸில் வாங்குறோம், தட் மீன்ஸ்
இந்த ப்ராடக்ட்டை நம்ம யாருக்கா கொடுத்தாலோ நமக்கு ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தேர் இஸ் அட்லீஸ்ட் 20% ப்ராஃபிட். ரீட்டைல் ப்ராஃபிட் நமக்கு குறைச்ச விலையில் வாங்கினது 3000 ரூபா நம்ம ப்ராஃபிட். அண்ட் அடுத்தது ஒவ்வொரு மாதமும் வாங்கும்போது நான் சொன்னேன் இல்லையா ப்ராடக்ட் ஆஃபர் 650 ரூபாய்க்கு வாங்கினா இந்த ப்ராடக்ட்டு அதே அந்த ஆஃபர் படி நமக்கு 3 ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். அடுத்து எம்ஆர்பி 3000 எம்ஆர்பி மதிப்புள்ள ப்ராடக்ட் நம்ம ஃப்ரீயாக கிடைக்கும். அண்ட் அடுத்தது முதல் மாதம் நம்ம வாங்கும்போது நம்ம வீட அட்டைன்டு தி ஃபாஸ்ட் ஸ்டார்ட். அப்போ அந்த ஃபாஸ்ட் ஸ்டார்ட் வவுச்சர் ஒரு 900 ரூபா இருக்குது. அப்புறம் இந்த ப்ராடக்ட் வாங்கினதுக்கு வி ஆர் எலிஜிபிள் டு கெட் போனஸ் வவுச்சர்ஸ். அது வந்து நம்ம என்ன பர்சன்டேஜில் இருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி 700லேருந்து 1050 1100 ரூபா வரைக்கும் கிடைக்கும். இது எல்லாத்தையும் கூப்பிட்டீங்கன்னா டோட்டல் ப்ராஃபிட் ஒர்க்ஸ் அவுட் வரும் 9000 15,000 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம், பட் 9000 ருபீஸ் வந்திருக்கும். சி ஹவு மச். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி ஆஃபரை நம்ம பண்ணுறது மாத்திரம் இல்லாமல் நம்ம கீழே இருக்கிறவங்களே பண்ண வச்சோம் அப்படின்னாக்கா த பிஸ்னஸ் வில் ஸ்பர்ட் வெரி ஹை. அண்ட் அடுத்தது நம்மளை ஹெல்ப் பண்ணுறதுக்காக இந்த நிறுவனம் வெஸ்டீஜ் ஆப் ஆண்ட்ராய்ட்லையும் ஐஃபோன்லையும் இருக்குது. இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வெஸ்டீஜ் ஆப் மூலியமாக நம்மளுடைய அந்தந்த மாதம் அந்தந்த நாளினுடைய பிஸ்னஸ் வால்யூம் பாயிண்ட் வேல்யூ பார்க்கலாம். நம்மளுடைய டவுன்லைன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். நம்ம டவுன்லைன்ஸோட டவுன்லைன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். அண்ட் அது மாத்திரம் இல்லை, எங்கெல்லாம் மீட்டிங் நடக்குது பார்க்கலாம். பிரான்ச் ஆஃபீஸஸ் எங்கே இருக்குது பார்க்கலாம். ப்ராடக்ட்ஸும் இதிலே இருக்குது பார்க்கலாம், மற்றவங்களுக்கு காமிக்கலாம். அடுத்து நமக்கு போனஸ் வந்திருக்கு, அது போனஸும் அது பார்க்கலாம். டோட்டல் போனஸோடைய பிரேக்கப் பார்க்கலாம். நம்மளுடைய ஃபண்ட்ஸ், ட்ராவல் ஃபண்ட், கார் ஃபண்ட், ஹவுஸ் ஃபண்ட் இதெல்லாம் எவ்வளோ இருக்குது அதையும் பார்க்கலாம். ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் அவைலபிள் இன் தி வெஸ்டீஜ் ஆப். இதை தவிர நம்ம ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணுறதுக்காக வெஸ்டீஜ் POS அப்படிங்கிற ஒரு ஆப் ஆண்ட்ராய்ட்லையும் ஐஃபோன்லையும் இருக்குது. இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை டவுன்லோட் பண்ணுறதுனால நமக்கு பெரிய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நம்மளாம் வேலைக்கு போகிறவங்களா இருக்கலாம், நம்ம ஏதாவது ஒரு வியாபாரம் பண்ணுறவங்களா இருக்கலாம், நமக்கு டைம் இல்லை. ஸோ இந்த வெஸ்டீஜ் POS மூலிமா வி கேன் ஆர்டர் தி ஆன்லைன் அண்ட் வி கேன் ஆல்சோ டெல். அங்கே பல விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒரு ஆப்ஷன் வந்து நானே வந்து ஆஃபீஸில் கலெக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஆர்டர் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நமக்காக ஆஃபீஸில் இந்த பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம போய் இந்த ஆர்டர் நம்பரை சொன்னால் போகிறோம், அந்த ப்ராடக்ட் வாங்கிட்டு வந்துடலாம். தெர் இஸ் நோ வெயிட்டிங் டைம். அல்லது வி கேன் பே, நம்ம வீட்டுக்கே வர வைக்கலாம். அல்லது பே பண்ணிடலாம், அங்கேயும் கூட வாங்கிக்கலாம். அல்லது நம்ம டவுன்லைனுக்கு கூட இதன் மூலிமா ஆர்டர் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஆல் திஸ் ஹெல்ப் நம்ம யாருடைய உதவியும் இல்லாமல், எந்த ஒரு விஷயம் இல்லாமல் நம்ம இந்த வாய்ப்பின் மூலியமாக இதை எடுக்கலாம். ஸோ இந்த வெஸ்டீஜ் POS ஆப் பற்றி நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அண்ட் அடுத்தது இப்போ இந்த நிறுவனம் லான்ச் பண்ணியிருக்கிறது bestdeal.com. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஆஸ் ஆஃப் நவ் ஒரு 500-1000 ப்ராடக்ட்லேருந்து ஆரம்பித்து 5000-10,000 ப்ராடக்ட்கள் அதர் ப்ராடக்ட்ஸ் நம்மளுடைய வெப்சைட்டில் வரப்போகுது. வித் லாட் ஆஃப் டிஸ்கவுண்ட் மாத்திரம் அல்ல, going to have high BV. ஃபார் எக்ஸாம்பிள் 30%லேருந்து ஆரம்பிச்சு பல ப்ராடக்ட் 40%, 50%, சில ப்ராடக்ட் ஈவன் 80% BV வரைக்கும் தரக்கூடியது இருக்கு. தீஸ் ப்ராடக்ட்ஸ் வில் இன்க்ளூட் யுவர் கூலர்ஸ், நம்மளுடைய மொபைல் ஆக்சசரிஸ், மொபைல்ஸ், லேப்டாப்ஸ், ஃப்ரிட்ஜிடர்ஸ், டிவி, யுவர் ஃபேஷன் மெட்டீரியல், வாட் நாட் எல்லாமே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் தேவையான பொருட்களை வாங்கும்போது பிவியும் கிடைக்கும், அதே சமயத்தில் லோ டிஸ்கவுண்ட்லையும் கிடைக்கும். நம்மளுடைய பிவி வில் ஸ்பாட் லைக் எனிதிங். இவ்வளவு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா அவர் சக்ஸஸ் ரேட் இஸ் வெரி 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 ஹை. அண்ட் நோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நோ பிஃபோர் யூ இதில் நம்ம செய்யணும்னா நம்ம என்ன மாதிரியான பிளான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஐ எம் கோயிங் டு ஷோ பிஃபோர். நார்மலி எனி கம்பெனியில் இந்த மாதிரியான பிளான்ஸ் உண்டு, பட் அந்த பிளான் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேப்பர் பிளான். பட் இப்போ நான் சொல்லக்கூடியது இட்ஸ் நாட் கோயிங் டு பி பேப்பர் பிளான், இட் இஸ் அ ரியாலிட்டி பிளான். நான் சொல்ல, இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நீங்களே உணர்வீங்க இது நிச்சயமாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம். என்ன நம்ம பண்ண வேண்டியது ஒரு 3 விஷயங்கள். 3 விஷயத்தின் மேலே நம்ம கமிட்மெண்ட் எடுக்கணும். எவ்ரி மந்த் நான் இந்த வெஸ்டீஜ் ப்ராடக்ட்ஸை ஒரு 100 PVக்கு நாங்கள் வாங்கிப்பேன். அடுத்தது எவ்ரி மந்த் ஒரு 2 நண்பர்களுக்காவது இந்த வாய்ப்பை 100 PV ஜாயினிங்கில் நான் பண்ணுவேன், அட்லீஸ்ட் 2 people. அடுத்தது எல்லா மீட்டிங் ட்ரைனிங்கும் ஒரு வருஷத்துக்கு நான் விடாமல் அட்டன் பண்ணுவேன். ஸோ எவ்ரி மந்த் ஒரு வருஷத்துக்கு 100 PV வாங்கிப்பேன். எவ்ரி மந்த் 2 பேரையாவது நான் ஸ்பான்சர் பண்ணுவேன். அண்ட் அடுத்தது எவ்ரி மந்த் எல்லா மீட்டிங் ட்ரைனிங்கும் நான் அட்டன் பண்ணுவேன். ஃபஸ்ட் ஏன் 100 PV, ஏன் 30 PVயில் நிறுத்திடக்கூடாது? 100% நிறுத்தலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து கோயம்புத்தூர் கிளம்பி போகிறோம், மேபி எனிவேர். நான் சென்னையில் இருக்கேன். இப்போ சென்னையிலேருந்து ஒரு 500 கிலோமீட்டர் கோயம்புத்தூர் நான் கிளம்பி போகிறேன்னா, நான் மாட்டு வண்டியில் போகிறேன் அப்படின்னாக்கா ஒரு 10 நாள் கழித்து நான் செங்கல்பட்டு கூட தாண்டிருக்க மாட்டேன். இப்போ 10 நாளுக்குள்ளே என்னுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். திரும்பி போயிடலான்னு தான் தோணும், போய் சேருவோமா அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கை தான் வரும். பட் அதே நான் ஒரு பைக்லேயோ கார்லேயோ கிளம்பியிருந்தேன்னா 10 நாளில் 1.5 நாளில் போய் சேர்ந்துருப்பேன். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போய் எத்தனை பேர்கிட்ட போய் பேசினாலும் வெறும் 30 PV அப்படின்னா 10 பேர்கிட்ட பேசினா 300 PV கூட வராது. அதே 100 PVனா 10 பேர்னா 1000 PV வந்துருச்சு. 3.5 மடங்கு அதிகம். அப்போது
நம்மளுடைய வருமானம் ஜாஸ்தி, நம்ம போய் சேரக்கூடிய இலக்கை சீக்கிரம் போய் சேருவோம். 1. 2வது 30 பிவிக்கு வாங்கலாம், யூ ஆர் ஜஸ்ட் அ யூசர். அதே 100 பிவிக்கு வாங்கினீங்கன்னா இந்த நிறுவனத்தில் இருக்கிற முதல் அந்த 100 பிவிக்கு ஒவ்வொரு மாதமும் வாங்கும்போது யூ ஆர் என்ஜாயிங் தி ஆஃபர். ஒரு 350 ரூபா 400 ரூபாய்க்கு உண்டான ப்ராடக்ட்டை நீங்கள் ஃப்ரீயாக வாங்க போகிறீங்க. அடுத்து 4 மாதம் தொடர்ந்து வாங்கினீங்கன்னா 5வது மாதம் ஒரு 2500 ரூபாய்க்கு உங்கள் இஷ்டத்துக்கு பொருள் வாங்கலாம். இதெல்லாம் இந்த 100 பிவியில் வருது. அப்போது 30 பிவியில் ஒன்றுமே இல்லை, 100 பிவியில் உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும் போது ஒய் நாட் டூ இட் அண்ட் ஆல்சோ ரீச் யுவர் டார்கெட் வெரி சூன். அதனால தான் இந்த 100 பிவி. அடுத்தது ஏன் சார் ஒருத்தர் 2 பேர், ஏன் 2 பேர் அப்படின்னா நம்ம ஸ்பான்சர் பண்ணவங்க எல்லாருமே நம்மளை மாதிரியே இருப்பாங்கன்னு அவசியம் இல்லை. அதில் தவறினா கூட ஒருத்தர் நிச்சயமாக நிற்பார். ஒருத்தர் அப்படின்னா தவறிட்டாருன்னா எல்லாம் போயிடுச்சு. அதனால தான் 2, 3 கூட பண்ணலாம், 4 கூட பண்ணலாம், அட்லீஸ்ட் 2 அதுதான் வைக்கிறோம். அடுத்தது இந்த வாய்ப்பின் மேலே நம்பிக்கை, இந்த வாய்ப்பின் மேலே செயல்பாடு வரணும்னா ரெகுலர் அட்டெண்டன்ஸ் இன் மீட்டிங். ஸோ இதை நம்ம செய்கிறோன்னா என்ன நடக்கும்னு பாருங்கள். இதை நம்ம ஏற்கனவே காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னாக்கா 2 பேரை வச்சுட்டு நம்ம பண்ணும்போது we will attain the fast start. ஸோ நம்மளுடைய வருமானம் 252 ரூபா ப்ளஸ் தி ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதுனால 750 ரூபாய்க்கு ஒரு வவுச்சர் வரும். ஸோ அடுத்த மாதம் திருப்பியும் அகெயின் நம்ம 8% தான் இருப்போம். ஸோ அதே 252 ரூபா தான் வரும். பட் இந்த மாதம் நமக்கு ஃபாஸ்ட் ஸ்டார்ட் வவுச்சர் வராது. நமக்கு கீழே போன மாதம் சேர்ந்தவருக்கு ஃபாஸ்ட் ஸ்டார்ட் வவுச்சர் வரும். ஸோ அதுக்கு அடுத்த மாதம் நம்ம என்ன பண்ணியிருப்போம், 1200 பிவி பண்ணியிருப்போம். ஸோ நம்மளுடைய வருமானம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ 900 ரூபாய்க்கு போயிருக்கும். இப்போ 252 ரூபா 900 ரூபா ஏதாவது பெரிய வருமானமானு பாருங்கள். சிறுக சிறுக தான் ஆகுது. அதே அதுக்கு அடுத்த மாதம் 2400 பிவி பண்ணியிருப்போம். நம்மளுடைய வருமானம் 2196க்கு போயிருக்கும். இப்போவும் அது ஒரு பெரிய வருமானம் இல்லை. 5வது மாதம் இப்போ நம்ம வருமானம் 4800 பண்ணியிருப்போம். நம்ம வருமானம் 4750, அதாவது கிட்டத்தட்ட 5000 ரூபாய்க்கு வந்திருக்கு. இப்போ தான் நம்ம போகக்கூடிய செலவுகளுக்கெல்லாம் ஏதோ ஒரு பேர் சொல்கிற மாதிரி இருக்கும். பட் அதே 6வது மாதம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம டைரக்டர் ஆகிடுவோம். நம்ம டோட்டல் பிவி 9600 பிவி ஆகிடும். ஸோ இதெல்லாம் கணக்கு ஃப்ரெண்ட்ஸ், இது நடந்தே தீரும். பட் இதை நடத்த வேண்டியது நம்ம வேலை. தட்ஸ் இட். ஸோ நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் போனஸ் மாத்திரமே பார்த்தீங்கன்னாக்கா அரௌண்ட் 8000 சம்திங் இருக்கும், 9000. அதே மாதிரி நம்ம டைரக்டர் போனஸ் வரும். ஸோ டோட்டலாக 17000 ரூபா நம்ம வருமானம் வந்துடும். அதுக்கு அடுத்த மாதம் நமக்கு கீழே ஒருத்தர் டைரக்டர் ஆகிடுவார். ஸோ வி பிகம் அ சில்வர் டைரக்டர். இப்போ நமக்கு டைரக்டர் போனஸ் மாத்திரம் கிடையாது, ட்ராவல் ஃபண்டு வரும். அவர் 9600 பண்ணதுனால எல்ஓபியும் வரும். இப்போ நம்ம வருமானம் பாருங்கள், இட் கோஸ் டு 45,000. அதற்கு அடுத்த மாதம் நமக்கு கீழே 2 டைரக்டர் ஆகிடுவாங்க. வில் பி அ கோல்டு டைரக்டர். நமக்கு 2 எல்ஓபி வரும். வில் ஹேவ் அகைன் ட்ராவல் ஃபண்ட். ஸோ நம்ம வருமானம் இப்போ என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இட் would have gone to more than 80,000 rupees. 3rd month நம்ம ஸ்டார் ஆகிடுவோம். ஸோ நமக்கு இப்போ 3 எல்ஓபிஸ் வந்துடும். அண்ட் கார் ஃபண்டோட அச்சீவ்மெண்ட் ஆரம்பிச்சிடும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ நம்ம வருமானம் சம்வேர் அரவுண்ட் 1,80,000 கிட்ட போயிடும். அதுக்கு அடுத்த மாதம் வில் பி அ டைமண்ட். வர 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 ஸோ வில் பி அ ஸ்டார். ஸ்டாருக்கு நமக்கு வருமானம் பார்த்தீங்கன்னாக்கா சம்வேர் அரவுண்ட் 1,80,000. அடுத்த மாதம் வில் பி அ டைமண்ட். நமக்கு 4 எல்ஓபி ப்ளஸ் ட்ராவல் ஃபண்ட் இருக்கும். எல்ஓபிஸ் 4 எல்ஓபி இல்லைங்க, 4 எல்ஓபி மோர் தென் 8 எல்ஓபிஸ் இருக்கும். ஸோ டோட்டலாக நம்ம வருமானம் இப்போ 2,70,000 நெக்ஸ்ட் மந்த் 5 லெக்கில் டைரக்டர்ஸ் வந்துடுவாங்க. திருப்பி ஸ்டில் வி ஆர் அ டைமண்ட். நம்ம வருமானம் பார்த்தீங்கன்னா இப்போ 5 லட்சத்தை போய் தொட்டுடும். அண்ட் 12th மந்த் வில் பி அ க்ரௌன். இந்த க்ரௌன் ஆகும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 3 மாதங்கள் இந்த ஸ்டார் ரேட்டர் லெவலை மெயின்டைன் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து 4வது மாதம். ஸோ நமக்கு கார் ஃபண்டு வந்துடும். ஸோ எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா அவர் இன்கம் வில் பிகம் 10 lakhs. ஸோ ஒரே வருஷம் 2 பேரை ஸ்பான்சர் பண்ணி 100 பிவிக்கு வாங்கினோம்னா நம்ம வருமானம் 10 லட்சத்துக்கு போகுது. நம்ம வருமானம் மாத்திரமில்லை, நமக்கு கீழே வரவங்களும் அடுத்தடுத்த மாதம் அதே வருமானத்தை பண்ணிகிட்டே வர போகிறாங்க. ஸோ நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், யாரெல்லாம் புதுசாக ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்க மனதிற்குள்ள அவங்களுடைய மைண்டுக்குள்ளே நம்ம போடக்கூடிய விதை, இந்த மாதம் உன்னுடைய இலக்கு ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8%. அதுக்காக எங்களுடைய ஹெல்ப் இருக்குது, இந்த டிவிடி இருக்குது, நம்மளுடைய விஐபி மீட்டிங்ஸ் இருக்குது, ஆர்எஸ்டபிள்யூ சூப்பர்வைசர் சக்ஸஸ் இருக்குது, சிஎன்டி மீட்டிங்ஸ் இருக்குன்னு வச்சு அவங்களை முடக்கி விட்டோம்னா நிச்சயமாக நம்ம வெற்றி பெறக்கூடிய ஒரு விஷயத்தை பார்த்துருக்கீங்க. இப்போ இந்த வெற்றியை நம்ம ட்ராக் பண்ணுறதுக்கு நம்ம நிச்சயமாக அந்த ட்ராக்கில் தான் போயிட்டுருக்கோமா அப்படின்னு நம்மளை பார்த்துக்கிறதுக்கு ஆர்எஸ்டபிள்யூஏ ஒரு பேக்கெட் ட்ராக்கர் டிசைன் பண்ணியிருக்கோம். அதை பற்றி இப்போ உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த சக்ஸஸை நிச்சயமாக நம்ம சரியாக பண்ணிட்டு இருக்கோமா ட்ராக் பண்ணுறதுக்கு உண்டான
பேக்கெட் ட்ராக்கரை இந்த ஆர்எஸ் வின்னர்ஸ் அகாடமி நமக்காக வெளியிட்டிருக்காங்க. இதனுடைய இதே பார்த்தீங்கன்னா யுவர் ஃபர்ஸ்ட் இயர் இன் வெஸ்டீஜ். நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபாலோ தி வெஸ்டீஜ் ஆர்எஸ் வின்னர்ஸ் அகாடமி சிஸ்டம் ஃபார் 1 year. அந்த சிஸ்டம் வில் டேக் கேர் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப். நிச்சயமாக ஒரு வருஷம் நீங்கள் என்ன சொல்கிறோமோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப் இந்த சிஸ்டம் உங்களை டேக் கேர் பண்ணும். ஸோ இந்த பேக்கெட் ட்ராக்கர் ஃபார் 1 year. இதில் தேர் இஸ் 1 காமன் புக். அண்ட் அடுத்தது 3 மாதத்துக்கு ஒரு புக்காக 4 புக் இருக்கும். இந்த முதல் புக்கில் எடுத்தீங்கன்னா திறக்கும் போது உள்ள என்ன இருக்குன்னா ஒரு வெல்கம் நோட் ஃப்ரம் மீ இருக்கும். அதுக்கு அடுத்தது இந்த வியாபாரத்தில் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய எசென்ஷியல் ஸ்டெப்ஸ், அதாவது டூல்ஸ் வாங்கினது, கார் புக் வாங்கிட்டோமா, அந்த மாதிரி விஷயங்கள், விஐபி அட்டன் பண்ணிட்டோமா, ஆர்எஸ்டபிள்யூ சூப்பர்வைசர்ஸ் அட்டன் பண்ணோமா, ப்ராடக்ட் ட்ரைனிங் அட்டன் பண்ணோமா, அந்த மாதிரியான எசென்ஷியல் ஸ்டெப்ஸ் அட்டன் பண்ணோம்னா எப்போ அட்டன் பண்ணோம் அதை சொல்லக்கூடிய விஷயங்கள். அண்ட் அடுத்தது அடுத்த பேஜில் டைமண்ட் கமிட்மெண்ட். இந்த வியாபாரத்தினுடைய டைமண்ட் கமிட் 3 year கமிட்மெண்ட். இந்த 3 வருஷத்தில் ஐ பி டச்சிங் as many people as possible. ப்ராடக்ட் மூலியமாக, ஆப்பர்ச்சுனிட்டி மூலியமாக, இதோட கமிட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கமிட்மெண்ட் இருக்கும். அண்ட் அடுத்த பேஜில் வெஸ்டீஜோடைய சிஸ்டம், அந்த 7 step சிஸ்டம் எக்ஸ்பிளைன் பண்ணாலே அந்த 7 step சிஸ்டம், இன்விடேஷனுக்கு என்ன பண்ணணும், மீட்டிங் போது என்ன பண்ணணும், ஆல் தோஸ் திங்ஸ் வில் பி எக்ஸ்பிளைன்ட். அடுத்தது இப்போ நான் காமிச்ச அந்த 120 day பிளான் வித் கால்குலேஷனோட அங்கே இருக்கும். அதை பார்த்தோம்னா நம்ம முழுசாக அதை புரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது ஒரு ட்ரீம் ஷீட். நம்மளுடைய இந்த வியாபாரத்தில் நம்ம அடையக்கூடிய ட்ரீம் என்ன, நம்ம என்ன கனவை நம்ம அடையணும்னு நினைக்கிறோம், அந்த ட்ரீம் ஷீட் அங்கே படங்களை விட்டுலாம், நம்மளுடைய ட்ரீமை எழுதி வைக்கலாம். அண்ட் அடுத்தது நம்மளுடைய நேம் லிஸ்ட். இந்த 500 பேர் லிஸ்ட் எழுதக்கூடிய நேம் லிஸ்ட் அங்கே இருக்கும். பேர், அவங்க ஃபோன் நம்பர், எப்போ காண்டாக்ட் பண்ணோம், அந்த டீட்டெயில்ஸ் அங்கே எழுதலாம். இதுதான் அந்த முதல் புக்கில் இருக்கக்கூடியது. 2வது புக் எடுத்தோம்னாக்கா இட் இஸ் ஃபார் எவ்ரி 3 months ஒரு புக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ், மந்தோடைய ஃபர்ஸ்ட் பேஜ் வில் ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் உங்கள் கோல் ஃபார் திஸ் மந்த். இந்த மந்த்து என்னுடைய கோல் என்ன, என்னுடைய டவுன்லைன் என்ன லெவலுக்கு ரீச் பண்ணுவாங்க, நான் என்ன பிவி ரீச் பண்ணுவேன், என்னுடைய செக் என்னவா இருக்கும், இது என்னுடைய கோல். என்னுடைய டவுன்லைன் யார் யார் என்ன லெவலுக்கு அச்சீவ் பண்ணுவாங்க, இதான் ஃபர்ஸ்ட் ஷீட்டில் இருக்கும். அப்புறம் 2வது ஷீட்டில் அந்த மாதத்தினுடைய 30 நாட்கள் இந்த மாதிரி கட்டம் இருக்கும். அதில் நம்ம தேதி போட்டுக்கலாம். அந்த தேதி போட்டதுக்கு அப்புறம் அந்த ஒவ்வொரு தேதியில் என்னென்ன மீட்டிங் இருக்குது அந்த ஷெடியூல் அங்கே நம்ம எழுதிக்கலாம். ஸோ தட் அந்த பேஜை திருப்பினாலே நம்ம எங்கே மீட்டிங் இருக்கணும், என்ன பண்ணணுங்கிறது நமக்கு தெரியும். அடுத்தது இனிமேல் எல்லாமே ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி 2 பேஜ் இருக்கும். ஒவ்வொரு நாளுக்கும் 2 பேஜ் கொடுத்துருப்பாங்க. இந்த முதல் பேஜில் நம்ம ஆக்டிவிட்டீஸ் 1 to 1 என்ன பண்ணோம், எத்தனை பேர் காமிச்சோம், ஹோம் மீட்டிங் எங்கே பண்ணோம், இந்த லொக்கேஷனில் எங்கே பண்ணோம், யாரெல்லாம் இருந்தாங்க, எத்தனை பேர் இருந்தாங்க. அதே மாதிரி சிஎன்டி மீட்டிங், ஆர்எஸ்டபிள்யூ சூப்பர்வைசர் சக்ஸஸ் நம்ம எங்கே அட்டன் பண்ணோம், நம்ம டீமில் எத்தனை பேர் அட்டன் பண்ணாங்க. நம்ம டீம் விழுப்புரம், பாண்டிச்சேரி, திருநெல்வேலி எங்கே வேணா இருக்கலாம். அப்படி அங்கே அட்டன் பண்ணியிருந்தாங்க, இங்கே கேப் கொடுத்துருக்கோம். அந்த இடத்துல போட்டு திருநெல்வேலியில் சிஎன்டி நம்ம டீமில் 4 பேர் அட்டன் பண்ணாங்க, இங்கே ப்ராடக்ட் ட்ரைனிங் நடந்தது, இங்கே 5 பேர் அட்டன் பண்ணாங்க. இதை நம்ம மார்க் பண்ணுறதுக்காக உள்ள பேஜ். ஃப்ரைடே ட்ரைனிங் நம்ம இங்கே அட்டன் பண்ணோம், ஃப்ரைடே ட்ரைனிங் வேறு எங்கெல்லாம் அட்டன் பண்ணாங்க அதுக்கு உண்டான பேஜ் இது. அந்த அடுத்தது விஐபி எப்போ அட்டன் பண்ணோம், எல்லா விஷயங்களும் இங்கே இருக்குது ஃபர்ஸ்ட் பேஜ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இந்த நாள், இன்றைய நாள் என்னுடைய இம்பார்ட்டண்ட், நான் என்ன பண்ணணும், இவங்களுக்கு ப்ராடக்ட் வாங்கி தரணும், இந்த இடத்துல டிடி கொடுக்கணும், அது மாதிரியான என்னென்ன வேலைகள் நான் செய்யணும். அடுத்து அப்பாயின்மெண்ட்ஸ், காத்தால் என்ன அப்பாயின்மெண்ட், ஆஃப்டர்நூன் என்ன அப்பாயின்மெண்ட், ஈவினிங் என்ன அப்பாயின்மெண்ட். அதுக்கு அடுத்து கீழே ஒரு பிளாங்க் ஸ்பேஸ் இருக்குது. அன்றைய நாள் முடிந்த உடனே இதெல்லாம் நடந்ததுனாக்கா நடந்ததுக்கு உண்டான விஷயங்கள், நடக்கலைன்னா ஏன் நடக்கலை, அடுத்த நாளுக்கு அது காலி பண்ணிட்டு போகலாம். இது மாதிரி 30 நாளுகளுக்கும் அந்த பேஜ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு நாள் இரவும் இதை நம்ம ஸ்ப்ளீட் பண்ணணும். எங்கெல்லாம் நம்ம டீம் பீப்புள் அட்டன் பண்ணாங்க, எங்கெல்லாம் நம்ம அட்டன் பண்ணோம், டோட்டலாக நம்ம டீமோட ஆக்டிவிட்டி எப்படி போயிட்டு இருக்குங்கிறது நமக்கு தெரியும். ஸோ மாதத்தினுடைய எண்டில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதம் நம்ம இலக்கை நம்ம அடைஞ்சோமா, நம்ம என்ன லெவலுக்கு வந்தோம், அப்படி அடையலைன்னா ஏன் அடையலை, அதுக்கு காரணங்கள் என்ன, அடுத்த மாதம் நம்ம என்ன பண்ணணும், அதோட நம்ம முடியும். அப்புறம் ஒவ்வொரு மாதமும் அதே சொன்ன மாதிரி திருப்பி அடுத்த மாதம் இலக்கு, அப்புறம் இந்த மந்தினுடைய அந்த ஷெடியூல் இதோட ஆரம்பிக்கும். இது ஒவ்வொரு மாதமும் நம்ம இது ஃபில்அப் பண்ணிட்டே வந்தோம்னா 12 மாதங்கள் ஃபில்அப் பண்ணோம்னா நமக்கே தெரியும் நம்ம வெற்றி பெறோமோ, வெற்றி பெறலையா, வெற்றி பெறலாம், ஏன் வெற்றி பெறலை, ஏன் இந்த டீமில் முன்னுக்கு வரல, ஏன்னா அங்கே மீட்டிங் அட்டன் பண்ணல, ட்ரைனிங் அட்டன் பண்ணல, நமக்கே பார்க்க முடியும். எல்லா இடத்துலையும் நம்ம டீம் பீப்புள் எல்லா இடத்துலையும் மீட்டிங் அட்டன் பண்ணுறாங்க, ட்ரைனிங் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா நிச்சயமாக வெற்றி பெற்று தான் அடைய முடியும், வேறு வழியே கிடையாது. திஸ் இஸ் அவர் 100% கமிட்மெண்ட். இங்கே இருக்கிறவங்க ஃபில்அப் பண்ணிவிட்டு என்னுடைய டீமில் இருக்கிறவங்கெல்லாம் அட்டன் பண்ணாங்க, என்னால் வெற்றி பெற முடியலன்னு யாராலும் சொல்ல முடியாது. வி கிவ் யூ 100% சக்ஸஸ் கமிட்மெண்ட் இயர். இதை கரெக்டாக ஃபில்அப் பண்ணி கரெக்டாக எல்லா நம்ம டீமில் இருக்கிறவங்களும் மீட்டிங் ட்ரைனிங்ஸ் அட்டன் பண்ணி இதை கரெக்டாக மானிட்டர் பண்ணோம்னா நிச்சயமாக சக்ஸஸ் வரக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம பண்ண வேண்டியது பாருங்கள், நான் இன்னைக்கு சொன்ன மாதிரி இந்த என்டிஓவில் ஒவ்வொரு விஷயத்தையும் சின்ன சின்ன எளிய விஷயங்கள் தான்.
எவ்ரி டே 1 hour, எவ்ரி வீக் 1 full day. இதை கொடுத்து இந்த விஷயங்களை முதல் மாதம் யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்க மனதிற்குள்ள இந்த மாதம் நம்ம ஃபாஸ்டாக 8% பண்ணுறோம் அப்படிங்கிற விதையை போட்டு எல்லாரும் செய்கிறாங்களா இல்லையான்னு ஒவ்வொருத்தர் கையிலையும் இந்த மாதிரி பார்க்க ட்ராக்கர் கொடுத்து ட்ராக் பண்ண ஆரம்பித்தோம்னா நிச்சயமாக எல்லாரும் செய்ய ஆரம்பித்தாங்கன்னா அதில் 100% செய்ய வேண்டாம், 15லேருந்து 20 பேர் செஞ்சாலே நமக்கு வெற்றி நிச்சயமாகிடும். ஸோ இப்பேற்பட்ட விஷயத்தை தான் இந்த RS Winners Academy உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் மாத்திரம் ஃபாலோ பண்ணுறது மாத்திரம் இல்லாமல் யாரெல்லாம் உங்களுக்கு கீழே இணைகிறாங்களோ அவங்களுக்கும் நான் சொன்ன மாதிரி 48 மணி நேரத்திற்குள்ளே இதை காமிச்சு அவங்களுக்கு இது என்னென்னு புரிய வச்சு அவங்களையும் இந்த ட்ராக்குள்ளே எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கும் இந்த ட்ராக்கரை கொடுத்து ட்ராக்கரை ஃபில்அப் பண்ணுங்கள். வெற்றி நிச்சயமாக வர முடியும். நாம் எல்லோருமே கோடீஸ்வரராவது திண்ணம் நிச்சயம் என்பதை சொல்லி முடிக்கிறேன். ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். மே காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ஸோ மச்.